நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் AM தாஜ். கனமழை, கடுங்காற்று, கடல் கொந்தளிப்பு பற்றி எச்சரிக்கை. நாட்டின் சில பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம். கங்கைகளை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை இந்தோனேசியா பயணம். மின் கட்டணத்தை எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் குறைக்க முடியும் என்கின்றார் பிரதமர். அரசு நிறுவனங்களில் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு புதிய முறைமை. ரஃபா நகர் மீதான தாக்குதல்களை கைவிடுமாறு இஸ்ரேலிடம் வேண்டுகோள். கடும் காற்று, மழை மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றிய எச்சரிக்கையினை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இதன்படி நாட்டை சூழவுள்ள அரபிக்கடல் பரப்பில் கடுமையான காற்றும் கனமழையும் பெய்யக்கூடும். கடல் கொந்தளிப்பும் நிலவும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அரபிக்கடல் பரப்புக்கு மறு அறிவித்தல் வரை பயணிக்க வேண்டாம் என்று கடற்றொழில் மற்றும் கடற்பயணங்களை மேற்கொள்பவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவித்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் விருத்தியடைந்து வரும் பருவப்பேட்சிக்கு முந்தைய வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மழையும் காற்றும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுக, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல, ஹப்புத்தள, எல்ல, பதுளை, ஹாலியல பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த, கண்டி மாவட்டத்தின் உடுநுவர, உடப்பலாத்த, ஏட்டினுவர, கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல, புலத்கோபிட்டிய, கலிகமுவ, ஏட்டியாந்தோட்ட, வரக்காப்புல, கேகாலை ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குர்நகல் மாவட்டத்தின் மாவத்தகம, மாத்தளை மாவட்டத்தின் உக்குவல, ரத்தோட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவான, எம்பில்பே, ரத்தினபுரி, பலாங்குட ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும். இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களம் வெள்ள அபாய எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. இதன்படி தெதுருவோய, மகோய, அதனகலுவோய, கலனிகங்கை, கழுகங்கை, பெந்தரகங்கை, ஜின்கங்கை அண்மித்த பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீல்வளா கங்கை, கிரம ஓயா, ஊருபொக்க ஓய, கலா ஓயா, மகாவலி கங்கை, மல்வத்து ஓயாக்களை அண்மித்த பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி விடுக்கப்படும் அறிவித்தல்களை பின்பற்றுமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளரான பொறியியலாளர் SPC சுகீஸ்வர கேட்டுக் கொண்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு உட்பட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையின் விவசாயத்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்திற்கு விருப்பம் தெரிவிக்கும் தனியார் தொழில் முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேகாலை நெலும்தெனிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் பசுமை இல்லத்திற்கு ஜனாதிபதி இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். இதன்போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கலாநிதி ஹர்ஷ சுபசிங்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இலங்கையின் முதல் தடவையாக பசுமை இல்லத்தை நிர்மாணித்துள்ளார். விவசாய நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தை இந்த வருடத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு 100 பிரதேச இலக பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதன் முதல் கட்டத்தின் கீழ் 25 பிரதேச இலக பிரிவுகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். 2ஆம் கட்டத்தின் கீழ் 75 பிரதேச இலக பிரிவுகளுக்கு நவீன விவசாய திட்டங்களை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெறவுள்ள 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற துணைப்பொருளில் இந்த மாநாடு நாளை முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தோனேசிய ஜனாதிபதி யோகோ விடோடோ அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு செல்லவுள்ளார். ஜனாதிபதி எதிர்வரும் 20ஆம் தேதி மாநாட்டில் விசேட உரை நிகழ்த்துவார். இந்த விஜயத்தின் போது அவர் இந்தோனேசிய ஜனாதிபதி உட்பட நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மின்கட்டணத்தை குறைக்க முடியும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 மாதங்களில் கட்டண குறைப்பை மேற்கொள்ள முடியும். உமாஓய மின் உற்பத்தி நிலையத்தில் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதனால் தேசிய மின்கட்டமைப்புக்கு 120 மெகாவாட்ஸ் மின்சாரம் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியில் நாடு எதிர்கொண்ட நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொழும்பு மாவட்டத்தின் வெசாக் உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் பற்றிய பேச்சுவார்த்தை இன்று கொலனாவ பிரதேசத்தில் நடைபெற்றது. இதன்போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான நவீன வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் குமார சுமித்ராராஜி தெரிவித்துள்ளார். இதற்காக தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் முறையின் ஊடாக கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் பொறிமுறையால் கொள்கைகளை வகுக்க முடியும், ஆனால் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் தமது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மாற்றுத்திறனாளிகளை நாட்டின் நிர்வாக கட்டமைப்பிலும் சமூக வேலை திட்டங்களிலும் இணைத்துக் கொள்வதற்கான பொறிமுறையினை தயாரிப்பதற்கான தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. இது பற்றிய பேச்சுவார்த்தை மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராளுமன்ற கூட்டமைப்பின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தலைமையில் நடைபெற்றது. வடமாகாணத்தில் சகல மாவட்டங்கள் மற்றும் பிரதேச இணைப்பு குழுக்களின் மாற்று திறனாளிகளை வழிநடத்தும் குழு ஒன்றை அமைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வெள்ளவாயு வீதியில் தொடர்ந்தும் மண்மேடுகள் சரிந்து விழுகின்றன. இதன் காரணமாக இன்று இரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை இந்த வீதி மூடப்பட்டிருக்கும். வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த வீதி மூடப்பட்டிருக்கும். உலகச் செய்திகள். ரஃபா நகரில் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை கைவிடுமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்க சட்டத்தரணிகள் எழுத்து மூலம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலினால் பலஸ்தீனில் 35,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் ஏராளமான சிறுவர்கள் அடங்குவதாகவும் தென்னாப்பிரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்கு அங்கு யுத்த நிறுத்தம் அவசியம் என்றும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன்படி கிராமிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அத்தியாவசிய அபிவிருத்தி பணிகளும் இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கும் பணிகளும் விரைவில் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. துரிதமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்ட 50 திட்டங்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் 212 மில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இலங்கை மகளிர் அணியுடன் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் 3 T20 போட்டிகளிலும் விளையாட உள்ளது.
முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. நோர்த்ஹாம்ப்டன் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 11 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 16,000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி முறைகள் வெளியிடப்பட உள்ளன. இவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் முர்தவெல கிராமம் செவ்வள நீர் ஏற்றுமதி கிராமமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இங்கு வீட்டுத்தோட்ட செய்கைக்காக தற்போது 300 செவ்வள நீர் கன்றுகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. அடுத்த மாதத்தில் மேலும் 500 கன்றுகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் விருத்தியடைந்து வரும் பருவப்பேட்சிக்கு முந்தைய வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மழையும் காற்றும் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகமு, வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். நாடளாவிய ரீதியில் காற்று அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனமழை, கடுங்காற்று, கடல் கொந்தளிப்பு பற்றி எச்சரிக்கை. நாட்டின் சில பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம். கங்கைகளை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை இந்தோனேசியா பயணம். மின்கட்டணத்தை எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் குறைக்க முடியும் என்கின்றார் பிரதமர். அரசு நிறுவனங்களில் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு புதிய முறைமை. ரஃபா நகர் மீதான தாக்குதல்களை கைவிடுமாறு இஸ்ரேலிடம் வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை காலை 6 மணிக்கு.